இன்றைக்கி நம்ம illustration 15 பார்க்க போகிறோம். From the following particulars calculate total purchaseன்னு கேட்குறாங்க. டோட்டல் பர்ச்சேஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் பர்ச்சேஸ் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு கேஷ் பர்ச்சேஸும் வேணும், ப்ளஸ் நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸும் வேணும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன அக்கௌண்ட் போடுவோம்? நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடுவோம். ஓகே, அப்புறம் வந்து வேறு என்ன அக்கௌண்ட் போடுவோம்? நம்ம பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் கூட போடணும் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் புதுசாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்களோ ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த கான்செப்டை ஒழுங்காக ப்ராப்பராக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கான்செப்ட் 5 வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சண்டே கிரெடிட்டாஸ் ஆன் 1st April 2017 கொடுத்துருக்காங்க. அதுதான் ஓப்பனிங்கு. ஸோ ஓப்பனிங் எங்கே நீங்கள் போடுவீங்க? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட ஓப்பனிங் போட்டுருவீங்க. எவ்வளோ? 75,000 போட்டுருவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் பேபிள் ஆன் 1st April 2017. ஸோ ஓப்பனிங் நம்மளோட பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் வந்து நம்ம பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? இங்கே வந்து பெய்டு கேஷ் டு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் போங்க. கேஷ் எங்கே பே பண்ணுவாங்க? தட் இஸ் டெப்டாரில் அவங்க போடணும் நம்ம. ஓகே, ஸோ 3,70,000 போட்டாச்சு. பெய்டு ஃபார் பில்ஸ் பேபிள் அங்கேயும் பே பண்ணியாச்சு. எவ்வளோ? 1 lakh. ஸோ அதை இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 15,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே எழுதுவீங்க? இங்கே டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் எழுதுவீங்க டெட்டார் சைடில். அப்புறம் வந்து கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ? 3,20,000 கொடுத்துருக்காங்க கேஷ் பர்ச்சேஸ். ஸோ அது கூட நம்ம இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து க்ளோசிங் வந்து கிரெடிட்டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேபிளுக்கும் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸ் இது ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடுங்க நீங்கள். உங்களுக்கு க்ளோசிங் இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பில்ஸ் பேபிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ க்ளோசிங் இது இங்கே போட்டாச்சு நம்ம. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? நம்மளோட சன்ட்ரி டெட்டாஸ் இதுதான் உங்களோட பேலன்சிங் ஃபிகர். பில்ஸ் எக்ஸப்ட் ஸ்டில் நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒன்றும் பே பண்ணி ஆகணும். இதுதான் இதோட மீனிங். ஆக்சுவலி ஒன்றும் நம்ம அமௌண்ட் என்ன பண்ணலை, நம்மளோட யாருக்கு நம்ம பே பண்ணணுமோ அவங்களுக்கு ஒன்றும் பே பண்ணலை. யார்கிட்ட வந்து நம்ம குட்ஸ் வாங்கியிருக்கோமோ. ஓகேங்களா? ஸோ நம்ம இவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணி ஆகணும்? பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இது 60,000 நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1,20,000 வரும். ஸோ இதை நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இந்த பக்கம் எழுதுவீங்க டெட்டார் சைடில். எப்படி என்ன பேரில் எழுதுவீங்க? நீங்கள் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவீங்க 1,20,000. ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் பில்ஸ் அக்செப்டட்னு சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? எழுதிடுங்க, சாரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும்? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள். 5,55,000 வரும். அந்த 5,50,000 மைனஸ் பண்ணுங்கள் நீங்கள் 75,000. ஸோ 5,55,000 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 75,000 மைனஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 4,80,000 வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே எழுத போகிறீங்க. எழுதிட்டு ஸோ இது என்ன ஆகும்? நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 lakh வந்துடும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே.